கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 84ஆம் பாகத்தை உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மிக அருமையான வார்த்தை கொடுக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். பார்த்தீங்கன்னா சூப்பர் வார்த்தை கற்றுக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே என்றார். அடுத்து 29 பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்ய நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இன்மையிலே அதிகமான விலை மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ அவன் நினைக்கிறேன், என்னடா புரியலையே, இன்னும் பிள்ளையும் மனைவியும் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமா, விட்டு வந்தால் நல்லதா அப்படி ஏசப்பா சொல்கிறா அப்படின்னு நினைக்கலாம். தவிர நல்லா பாருங்க, அதுக்கு மேலுடைய வார்த்தையை பாருங்க. அதாவது அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், சும்மா நீங்கள் விட்டு போக சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு பாரமாக வாங்கிருக்கீங்க, அவங்களை பொருட்டா நினைக்காம ஏதோ நம்ம ஜாலியாக அவங்க வெளியே போயிடலாம், உங்களை விட்டுட்டு போயிடலாம், அது கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பெற்றோரையாவது மனைவியாவது சகோதரியாவது விட்டுவிட்ட எவனும் பாக்கியவான் சொல்கிறாங்க. எப்படின்னா, எதுக்கு பாக்கியவான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய வேலை நிமித்தம் வழிக்கு போகிறீங்க. ஒரு தூரமாக ஒரு கர்த்தருடைய வேலை இருக்குது, ஒரு கர்த்தருடைய பணி இருக்குது, அது நிமித்தமாக நீங்கள் ஒரு நாளோ 2 நாளோ இல்லாட்டி ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ மனைவியோ பிள்ளைகளோ சகோதரரையோ உங்கள் பெற்றோர்களை விட்டுட்டு நீங்கள் தேவனுடைய பணியை செய்கிறதுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தம் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா, ஏசப்பா அதோட பலன் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாரு. அந்த பலன் நீங்கள் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அதனால தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் செய்யும்போது அதுக்கு பலன் ஏசப்பா கட்டாயம் கொடுப்பாரு. ஏன்னா ஏசப்பா நம்முடைய தேவ பிள்ளைகள் நமக்காக வேலை செய்ய மாட்டாங்களா, ஊழியம் செய்ய மாட்டாங்கன்னு நினச்சிட்டு ஓய்வு கிடைக்கிற சமயத்தில் நீங்கள் தேவனுடைய செய்தடைய அவருடைய மகிமை சொல்லுவோம். நீங்கள் தேவன் நீங்கள் சொல்லும் போது தேவன் ரொம்ப மகிமைப்படுவார். தேவன் உங்களுக்கு செய்த நீங்கள் நச்சாட்சியை பகிரும்போது தேவன் உங்களுக்கு இன்னும் அதிக சாட்சியாக வளர்த்து செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.